அப்படியே இருக்க 2 பேரும் போய் மேகலாம் தெளிவா இருக்கு. என் கண்ணு கூசுது, ரொம்ப கூசு, காத்தடிக்குது, பட்டர்ஃப்ளை பறக்குது. ஒரு சம்பவம், ஒரு ஃப்ரெண்டே கூட ஃப்ரெண்டே மாதிரி தப்பா பேசுறாங்க பின்னாடி. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு வந்தாங்க ஆளாயிட்டோம். அந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு இது மாதிரி இது இந்த iPhone 13 இப்போதான் ஒரு 2 months வாங்கி அவன் வந்து கேமரா எடுத்துட்டாங்களா. இந்த கேமரா வந்து இது வந்து iPhone 16, அது 16 ப்ளஸ் அது. ஆக்சுவலாக என்னோட மாதிரி வந்து ஃபோன் வாங்கிட்டான், iPhone 15 வாங்கிட்டான். என்கிட்ட ஃபோன் இல்லாதப்ப அவங்ககிட்ட ஃபோன் வாங்கி ஃபோட்டோ எது வேணாலும் வீடியோ எதுனாலும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி பண்ணிட்டு இருப்போம். இப்போ நாங்களே புதுசாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஐஸ். என்னன்னா சொல்லிடு, எல்லாத்தையும் சொல்லிடு விஜய், எல்லாத்தையும் சொல்லிடு. நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறோன்னு தெரியல. அதாவது வாழ்க்கைன்றது அது பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் அந்த ஸ்பீட் பிரேக் சொல்லாங்க பார்த்தியா, அவனை மாரி ஆனாங்க. அவனவே அது இருக்கிறதுனால ரிச் பீப்புள்ஸ் இந்த ரிச்சாகவே இருக்காங்க, எங்களுக்கு புவர் பீப்புள்ஸ் போராகவே இருக்காங்க. பேசுங்க ஒரு மாதிரி இவனும் நான் ஐஃபோன் வாங்கிட்டேனேன்ற மாதிரி ரொம்ப அசிங்கமாக பார்க்குறாங்க ஐஃபோங்களா. அவனா இதுரா இது மாதிரி ஃபோன் இல்லாதப்ப என்கிட்ட வந்து நீங்கள் இப்போ என்கிட்ட ஃபோன் இருந்தால் உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் என்கிட்ட வருது இல்லை அப்படின்றான். எனக்கு உண்மையே புரியல. என்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா அப்போ என் ஃபோனில் போய் பேசிட்டு போனேன். நான் ஏன் உன் ஃபோனை வாங்கணுன்றேன். நான் ஆக்சுவலாக நான் ஃபோன் வாங்கினே அவனால் தான். என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லை, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, ஒரு எதனா வேணா அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்கு. அந்த வேலை ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஐஸ், அசிங்கமாக பண்ணுறாமா. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உடச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கேட்டால் கூட 2 நாள் கழிச்சு அனுப்புறாங்க. அதுவும் நானே அவன் ஃபோன் எடுத்து அனுப்பிச்சிட்டெல்லாம் உண்டு. அவன் அனுப்ப மாட்டான், எப்படி அனுப்புவான்? எடுத்தா ஸ்டோரி ஃபிளேஷன் அவர் டெலிட் பண்ணுறாரு. அது அவர் ஃபோட்டோ பண்ணுவேன், என் ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறாரு. ஏன்னா அவன் ஃபோட்டோ வந்து எனக்கு கேட்டால் அவன் ஃபோன் என் ஃபோன் என் ஃபோட்டோ வச்சிருக்கேன். உன் ஃபோட்டோ இவன் ஃபோட்டோ நான் சொல்றது கரெக்டு தானே. அது இல்லாமல் இந்த ஸ்னாப்ல ஒன்று பண்ணுவாங்க, அது ரொம்ப எங்க மன உடைச்சிருக்கு ஆளாயிக்கணும். இதே சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடுங்க. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க, இப்போ ஸ்னாப் ஒன்று எடுக்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஸோ நீங்கள் வந்து போடுவீங்க ஸ்னாப், அதாவது ஸ்னாப் எடுத்து ஸ்ட்ரைக் மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் போடுவீங்க. அவன் என்ன பண்ணுவோன்னா அடுத்தவன் தரமொட்டமாக காட்டி, அடுத்தவன் அடிக்கிற மாதிரி காட்டி, திட்டுற மாதிரி காட்டி, ஆசிஸ் மிருக திருப்பி நம்ம அடிக்கிற அந்த வீடியோவில் வச்சு அவசியம் வருவேன். ஸ்னாப் போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? இதே நம்ம எடுத்து போட்டோம்னா நம்ம ஸ்னாப் ஐடியை வந்து லாகின் பண்ணி அதை வந்து ஐஎம்கேன்னு சொல்லி ஏரியில போய் போடுறாங்க. அதாவது இன்னொரு விஷயம்னா ஏன் அவனை பற்றி நான் வந்து பாவப்படுறேன்னா, these are the reasons are going to be compared in police station. அப்கோர்ஸ் நாங்கள் கண்டிப்பா என்னடா சொன்னேன் தெரியல, இதான் ஒரு ரீசன் அவனை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. தமிழே எது தேவை பேசுறேன்ட்டு தமிழை சொல்றது. தமிழ் இதுதான் அதுதான் அது தம்மா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு because of these guys are poor people are going poor, rich people are going rich people poor. வருமா பாக்கீரா அதான் எங்க படிக்கிறது. உங்க அப்பா தானே இந்த காத்தாடில் உட்கார முடியல, இந்த காத்தாடில் உட்காந்து கம்ப்யூட்டர் டைப் பண்ணி நான் இந்த ஃபோன் பார்க்கணும்டா. விஜய் நீ செத்துட்டு அந்த ஃபோன் எனக்கு தானே. அண்டி ஹாய் ஆண்டி இல்லையா? இல்ல தம்பி போயிடி வேணாம். என்ன கொடுத்தாங்க வேணாம். அது சோனை பத்தி பேசுவோம். அதாவது நான் எதுக்கு அவனை வச்சுன்னு நாங்கள் பாவப்பட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூடவே பழகிட்டான் இருந்துருக்காரு. அது எனக்கு பங்காளி கைஸ் அவன். அது ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம்னா அவங்கள நம்ம இதுக்கு மாதிரி தினேஷ் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு எப்படி காலிக்கிறோம். ஸோ இவனுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எங்கேயோ நம்ம சுட்டு கடாய்க்கு போய் அவன் எதை சூசைட் பண்ணிட்டானா அந்த பாவம் யாரை வந்து செஞ்சாய் சேரும்? எங்களை வந்து தானே சேரும், நம்மள வந்து சேரும். கண்டிப்பா இதெல்லாம் கூட பண்ணாது. தினேஷ் ஒருத்தர் இருக்கான், கையில மந்தானே வெட்டுரும் லைசா சத்தியமா அந்த கொள்ளப்பா இவர் 500 ரூபா கொடுத்தாங்க ஐசே. அது விடுறா 5 ரூபா வேண்டாம் விட்டுடா, சும்மா நம்ம என்ன வச்சுட்டு அதை விட்டு கால் பண்றோம். நிறைய வாட்ஸ்அப்ல நாங்கள் கால் பண்றோம். நானே உங்களுக்கு கால் பண்றேன்னா காலிங் வந்தனா ஆன்லைன் இல்லை, ரிங்கிங் வந்து ஆன்லைன் இருக்கு. தெரியுமா தெரியாதா? சரி அது கூட விட்டுரு. வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வீட்டு வாடகை பத்தி பேசணும் நான் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான்.
அவர் வாட்ஸ்அப்ல பார்க்கலையே, அவர் போன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சா, வாட்ஸ்அப்பே பார்க்கலையா. ஆனா இன்ஸ்டாகிராம்ல கரெக்டாக அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சு இந்த வீட்டு வராங்க பத்தி பேசணும். என் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, நான் பார்க்க முடியல அப்படின்றாங்க. மறுநாள் பார்த்தா எவ்வளோ ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டுக்கிறான். நான் கேட்டால் ஃபோன் வந்துச்சு, நானும் வந்துச்சு, இவன் இதுல ஃபோன் உட்காந்து யூஸ் பண்ணுறான். அதான் கேட்க அந்த வாட்ஸ்அப் கம் சொல்றது திருப்பி பாருங்க, காலிங் போது ரிங்கிங் தான் போயின்னு ஃபோன் எடுக்க வேற. அப்படின்னா கேச்சு அவனே ஃபோன் வச்சு, ஏடா உங்க ஏடா ஃபோன் வச்சது எடுக்கல, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா. அது எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆனால் ஆன்லைனில் காட்டும் வாட்ஸ்அப்பில். சரி இன்னும் அவங்க இல்லை, நான் அவன் ஃபோன் கொஞ்சம் அட்வான்டேஜ் 2025 மட்டும் தான் நான் கற்றுக்காட்டு. எப்போ அது நாங்கள் டே இன்னொரு பட்டன் தான் இருக்கும் பின்னாடி மட்டும் கட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு மாதிரி அந்த ஃபோனில் தான் இந்த பட்டன் டச் இது பட்டன் இருக்கும். டச் டிஸ்பிளே டச் பண்ணிங்கன்னா பட்டன் இருக்கும். ஆனால் அவன் ஃபோன் அது அவன் ஃபோனில் லாக் பண்ணுற பண்ணே இல்லையா, அது ஒரு கிடையாது. அது என்ன நின்று போல அதெல்லாம் கூட பரவாயில்ல. 7 அதுவாக அவனுக்கு அவன் போடுற பாஸ் இவ்வளோ சதமாக போட மாட்டான். நான் போட சிறு பாஸ் எடுத்து அவன் போடுச்சு. இவன் போட வந்து 5566 6699 அதான் அது ஒரு அதே தூக்கி அவனும் போடுவான். அது அவனு போட்டாச்சு 66 யாரும் என்ன போறான்னு ஏன்னா நரோட பார்த்தேன். I'm Kakashi, the copy ninja. I know a காப்பி ஜூட்ஸ் நெஞ்சா காப்பி ஜூட்ஸ் தக்காசி தப்பு தர தப்பு அதான் சொல்றது. அதுன்னு சொல்றது விரும்பல சொல்லாத. நான் சொல்ல மாட்டியா? முடி வெட்டணும்டா, முடி நான் வெட்டணும். இந்த சைட்டை மட்டும் வெட்டலாம். ரைட்டு அது கேள்வி முடியாது. முடியாட்டில் அனுப்போனேன். சரி அவனே கேள்வி முடியாட்டில் அனுப்போனேன். அதை போய் ஹேர் கேட்டில் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அது இன்னும் இறப்போமா இது பார்த்துட்டு பேர் எடுக்குமா சாரண்டா ஓட்டுமே பேர் எடுக்குப்பா சேஷன் இருப்பாங்க. சரிங்களா சாரம் அவன் சொல்லிட்டு அவனை இருப்பாங்க. சரிங்களா எனக்கு புரியல. எதுவுமே அதுவும் ரொம்ப கஷ்டம் வேண்டாம். இப்போ அதுதான் எதுவுமே வச்சுட்டு போட்டாலும் 50 ரூபா. ஏடா சார் இது சைக்கிள் இருக்கு சார் பேர் இருக்கு ஒர்க்கால எனக்கு என்ன பண்ணுறதே புரியல. நான் டீம் என்ன மாற்றினா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடிக்குவாம்மா இங்கவா கச்சாக் என்னோட வீடியோ முடிச்சு கச்சாக் காதுக்கா கச்சாக் போட்டுடவா. இல்லை இல்லை நாளைக்கு ஒரு விதமான அவுட்டிங் போவோம். அது உங்களுக்கு அடுத்த பிளாக்ல வரும். ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு வரும். நாளைக்கு வர பிளாக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆமாம் ஏன்னா பிளாகே வராது. இன்னும் 5 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ண பிளாகே வராது. அப்படிலாம் இப்படி பண்ணலாம் என்ன அப்படி போட்டு எல்லாம் மாறும் எல்லாம் மாறும். பாட்டு வருவோம். நான் உடனே நீ பானையில் வருவோம். பாம்பு பாட்டு வந்தேன். பாம்பா அதான்டா டுக்கி வச்சேன் தங்க பாட்டு இருக்கா பழைய பாட்டு. அது நல்லா இருக்கும். டுக்கி வச்ச தங்க பச்சை குழந்தை பாலு தீவாரத்தை பாலை குளிச்சு புட்டு பாம்பாட்டு சுத்துதடி சுத்துதடி. அதான் பாம்பாட்டு குத்துதடி சுத்துதடி பாம்பாட்ட கொத்துதடினு வரும். பாம்பாட்ட சுத்துதடினு பாம்பாட்ட கொத்துதடினு வரும்டா. பாடுறா 20 வருஷம் அவன் அது அவன் ஃபீல் பண்ணி பாடல. என்ன தெரியும் அந்த பாண்டோட கண்டன் குடிச்சு புட்டு பாம்பாக சுத்துதடி தான் வரும். பாம்பாட்ட கொத்துது என்ன கண்டன் தேவாதுமால நானே பாலை கொடுத்து வாழ்த்த பாம்பு அது என்னை கடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பாம்போட அந்த பாட்டோட அர்த்தம் இவனுக்கு குத்துது சுத்துது கொத்த சுத்து இல்ல கொத்து அந்த பாம்பை அவனை கொத்திட்டு அப்புறம் அந்த பாட்டே பாடுவான் அவன். பாம்பு அவன் தம்பி அதுதான் நானவே பாடு அவன் பைத்தியம். நான் என்னத்த சொல்லி புரிய எல்லாம் மாறும் எல்லாம் மாறும். எனக்கும் ஒரு சிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாங்க. சாட்டி இல்லை அவங்க கொடுத்த காப்புல அவங்க இல்லைன்னா கூட அவன் ஞாபகத்துமா அவங்க காப்பு இருக்கு. என்னில அப்படி யாருமே இல்லையா எங்க எம்டியா தான் இருக்கா. என் அம்மா கூட்டு போய் பேய் பிடிச்சி கையில் 2 கயிறு விட்டு விட்டாங்க. எதுவுமே இல்லையே பேய் பிடிச்சி நிறைய அம்மா ஏதோ உண்மையானவா இது. நான் எனக்கு ஒரு டைம் சின்ன வயசுல பேய் பிடிச்சி சுட்டு உடம்புலாம் சூடாயிடுச்சு. நிகேஷ் என்ன பண்றீங்கன்னா நானும் நிகேஷ் நீ ஷூட்டிங் போயிட்டு நம்ம சொல்ற அந்த கரையை வந்தது பேர் வந்துடுதான் வந்துருந்தேன். நிகேஷ் இந்த பேயெல்லாம் உண்மையா நிகேஷுங்க அந்த பேரு தெரியலையா இருக்குன்னு நீ என்னன்னு தெரியல. என்ன பண்ற ஒரு நாள் நக்கலா வந்து பேயெல்லாம் இல்லை நாங்கள் 4 அது 3 பசங்க நானா பேய் சொல்லிட்டு பேசியிருந்தோம். தப்புன்னு பார்த்தா என்ன பண்ணுவோம்
சரி பேயெல்லாம் இல்லையா சுடுகாட்டு போல போயிட்டு சமாதி மேலே உட்காந்து எல்லாம் சரல செஞ்சுடணும் பேயிலான ஒன்று முன்னாடியே அடிக்கு நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போனது நீ வந்தால் பார்த்தா அவன் உடம்புல ஏதாவது சிரிக்கிச்சா இல்லை டீ போட்டுவா அவன் உடம்புல ஏதாவது சிரிக்கிச்சா என்ன டீ போட்டு கேட்டீங்கன்னா அவனோட பேர் யூஸ் பண்ணா சார் டீ போட்டு கே உடம்புல சிரிக்கிச்சா ஒரு மாதிரி ஹீட் ஆயிடுச்சா அப்போதான் மறுநாள் ரெண்டு பேரும் அம்மாட்ட அம்மா சொல்கிறான் உனக்கு பேய் எழுந்துச்சு கண்ணே நம்ம போய் மந்திரிச்சிட்டு வந்தா சொல்லிட்டு கூட்டு போய் சூரியன் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ வந்து உன் பெயில இழுக்கு போலுக்கு சரி நான் சொல்லுவேன் ஒரு நாள் சின்ன வயசுல வெளியே தான் போட்டு போனாங்களா வெளியே ஓட்டு விட்டு கிராமம் தானே வெளியே காய்ச்சல் 10 நிமிஷம் நான் பண்ணுவேன் எனக்கு உடம்பு ஃபுல்லாக தான் ஒரே இடத்த பார்த்துட்டே உடம்பு உடனே ஆடுதுண்ணா வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க ஒரு ஆண்டு வந்து சாமிகளை பூஜை பண்ணுறவங்க ஆண்டு கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மணி இருக்கும் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி உடம்புலாம் சூடாது நினைத்து கொஞ்சம் மந்திரிச்சு விடுமா அப்படின்றான் அவன் போயிட்டு ஏதோ கிழக்க பார்த்து ஏதோ வேண்டிட்டு ஒரு வேப்பிலை ஒரு கிளம்பட்ட பிடிச்சி எடுத்து வந்து என் உடம்பு இப்படி தேய்க்கிறாங்க அப்படி உடம்பு அப்படியே கொஞ்சம் மாட்டிச்சுட்டே வருது அப்படியா ஆமாம் அவன் டைம் அப்படியே உடம்பு சின்னே வருது கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க நைட்டே வருது ஒரு உடம்பு குளிக்காம வந்துருப்போம் உடம்பு ஹீட் ஆயிருக்கும் வேப்பில உடம்பு குளிர்மை அது எப்படி உடம்பு குளிக்க இருக்கா அதான் இருக்கும் எப்படி இருக்கலாம் அதாகப்பட்டது என்னவென்றால் ஒரு நாள் நாங்கள் நைட்டில் கண்டிப்பாக அது பேய் இருக்க ஐடியா ப்ரோ நான் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக வரும் அது கூடிய சீக்கிரம் வரும் நினைக்கிறேன் வருவாங்க கண்டிப்பாக வரும் பாருங்க எல்லாரும் பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நாங்கள் வெளியே பேர் ஹீரோ இப்போதைக்கும் வந்து வெளியே பெறுவது அலையிலுவே ஏசப்பா டபாக்ஸ் கச்சாக் கச்சாக் அவ்வளோதான் கச்சாக் 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 இதேவே ஆஃப் ஆயிருக்கும் ஐயோ ஆஃப் ஆயிருக்கேன் அது வயசு